எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் பை வேல்யூ வெர்சஸ் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூன்னு என்னது, கால் பை ரெஃபரன்ஸ்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ கால் பை வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். கால் பை வேல்யூ மீன்ஸ் தி வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் பெராமீட்டர். ஆக்சுவல் பெராமீட்டருடைய வேல்யூ வந்துட்டு பாஸ்டு டு தி ஃபார்மல் பெராமீட்டர் இன்சைடு மெத்தட் டெஃபினேஷன். மெத்தட் டெஃபினேஷனுக்கு நம்ம வந்துட்டு ஆக்சுவல் பெராமீட்டருடைய வேல்யூவை கால் பண்ணுற சமயத்தில் நம்ம அதனுடைய வேல்யூ அப்படியே நம்ம வந்துட்டு ஃபார்மல் பெராமீட்டர் மெத்தட் டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மல் பெராமீட்டருக்கு நம்ம அப்படியே பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுற சமயத்தில் இஃப் எனி சேஞ்சஸ், ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கன்னா ஃபார்மல் பெராமீட்டரில் இஃப் எனி சேஞ்சஸ் இன் தி ஃபார்மல் பெராமீட்டர் இன்சைடு மெத்தட் டெஃபினேஷன். மெத்தட் டெஃபினேஷனில் ஃபார்மல் பெராமீட்டருடைய வேல்யூ நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சேஞ்ச் பண்ணுற சமயத்தில் இட் வில் நாட் அஃபெக்ட் தி ஆக்சுவல் பெராமீட்டர். ஆக்சுவல் பெராமீட்டருடைய வேல்யூ வந்துட்டு இங்கே அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? ஃபார்மல் பெராமீட்டரை நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறோம், ஏதாவது அப்டேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு அந்த ஃபார்மல் பெராமீட்டரில் மட்டும்தான் அந்த அப்டேஷன் இருக்குமே ஒழிய அது ஆக்சுவல் பெராமீட்டர் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? நார்மலாக கால் பை வேல்யூ அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரிமிட்டிவ் டைப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். மெத்தட் டெஃபினேஷனுக்கு வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டைப்பை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்கள், கிளாஸ் வந்து கால் பை வேல்யூ, இதுக்குள்ளார ஒரு மெத்தடு போட்டிருக்கேன், வாய்டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இன்ட்டு பி. பி வந்து என்னதுன்னா ஃபார்மல் பெராமீட்டர். ஓகேங்களா? இதில் இன்சைடு மெத்தட் பியை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி பியை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ மெயின் மெத்தடுக்கு வருவோம். கால் பை வேல்யூ அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓபிஜே ஈக்குவல் டு நியூ கால் பை வேல்யூ இன்ட் ஏ ஈக்குவல் டு 20 இருக்கு இல்லைங்களா? இப்போ ஏ வந்துட்டு இங்கே 20 எடுத்துக்கும். பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 20 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? 20 பிரிண்ட் ஆகும். ஓபிஜே டாட் சேஞ்ச், சேஞ்சுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ இங்கே ஏ வந்து 20 இல்லைங்களா? இந்த 20 வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பியில் எடுத்துக்கும். இப்போ வந்து இந்த மெத்தடு கால் பண்ணுறப்ப நம்ம இங்கே பெராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த ஏ வந்து ஆக்சுவல் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ வந்து 20. இந்த ஏ வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் மெத்தடை கால் பண்ணுற சமயத்தில் ஏனுடைய வேல்யூ அப்படியே வந்து பிக்கு காப்பி ஆகும். ஓகேங்களா? பி வந்துட்டு ஃபார்மல் பெராமீட்டர். பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெஃபர்ஸ் டு காப்பி ஆஃப் ஏ. ஏனுடைய வேல்யூ என்னவோ அது வந்து பிக்கு காப்பி ஆகும். காப்பி ஆஃப் ஏ டு பி. இப்போ இந்த இடத்துல மெத்தட் எக்ஸிக்யூஷனில் வந்து இன்சைடு மெத்தட்னு பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் ப்ளஸ் பி. பி கிட்ட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20ங்கிற வேல்யூ, ஏ வேல்யூ 20 இருக்கும். அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ 21ன்னு வரும் இல்லைங்களா? அப்போ பி ஈக்குவல் டு இங்கே 21ன்னு பிரிண்ட் ஆகிடும். ஆஃப்டர் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பி 21ன்னு சேஞ்ச் ஆகுது. பட் இது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஆக்சுவல் பேராமீட்டர் ஏவை வந்து அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. இங்கே தான் பி 21 இருக்கும். பட் ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் இந்த மெத்தட் இங்கே முடிச்சுட்டு இந்த சேஞ்ச் மெத்தடுக்கு கீழே ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு பிரிண்ட் எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 20 தான் பிரிண்ட் ஆயிருக்கும், 21 இருக்காது. ஆனால் இங்கே பி வந்துட்டு 21 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இங்கே எக்லிப்ஸ் ஒர்க் பேஸை வந்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கால் பை வேல்யூ ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபினிஷ் கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு 20 கொடுத்துட்றேன். இந்த கால் பை வேல்யூ அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணுறேன். வாய்டு சேஞ்ச் இன்ட் பி. இப்போ இதுதான் இந்த சேஞ்சுங்கிறது மெத்தட். ஓகேங்களா? மெத்தட் டெஃபினேஷன் இது. இதில் இருக்கக்கூடிய பி வந்துட்டு ஃபார்மல் பெராமீட்டர். இது வந்து ஃபார்மல் பெராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இன்சைட் தி மெத்தட், இன்சைட் மெத்தட் பிரிண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ளஸ் பி system dot out dot println b equal to b வேல்யூ நம்ம வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். b-ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு b-ஐ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு கால் பை வேல்யூ அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஈக்குவல் டு நியூ கால் பை
வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா சேஞ்சுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏ வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println before call value of a equal to plus a. இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஆப்ஜெக்ட் டாட் சேஞ்சுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் ஏ வந்து பெராமீட்டரானு. ஸோ இது வந்து என்னதுன்னா காலிங் மெத்தட். காலிங் மெத்தடில் இருக்கக்கூடிய பெராமீட்டர் வந்துட்டு ஆக்சுவல் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். காலிங் மெத்தடில் இருக்கக்கூடிய பெராமீட்டர் வந்து ஆக்சுவல் பெராமீட்டர். தென் ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின்லேருந்து வருவோம். மெயின் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 20. கால் பை வேல்யூ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓபிஜேன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு நியூ கால் பை வேல்யூ. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இந்த இடத்துல வேல்யூ என்னது, ஏ வேல்யூ 20ங்கிறது பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா. தென் ஓபிஜே டாட் சேஞ்ச், இந்த கால்பை வேல்யூனுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஓபிஜே டாட் சேஞ்ச் மெத்தடை கால் பண்ணுறோம். இதில் ஏங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பெராமீட்டர் அனுப்புகிறோம். இந்த ஏ வந்துட்டு பிக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா. இப்போ கால் பண்ணுறப்ப இந்த கண்ட்ரோல் ஏ வந்துட்டு பிக்கு அசைன் ஆகும். இப்போ ஏ வேல்யூ வந்துட்டு பியில் காப்பி ஆகும். இன்சைட் தி மெத்தட்னு பிரிண்ட் ஆகிட்டு ப்ளஸ் ப்ளஸ் பி. பி வந்துட்டு என்னது, பி வந்து ஏனுடைய வேல்யூ இருக்கு இல்லைங்களா. காப்பி ஆஃப் வேல்யூ ஏ, அதாவது 20 ப்ளஸ் ப்ளஸ் பினா 21. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println பி வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா 21ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த லைனுக்கு அப்புறம் ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 20 தான் இருக்கும், 21ன்னு இருக்காது. அதை ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்க, பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு 20. சேஞ்ச் மெத்தடு கால் பண்ணுறப்ப இன்சைட் தி மெத்தட், தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் பி. பி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பியை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 21. இந்த எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் 20 தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது, கால் பை ரெஃபரன்ஸ் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்னுடைய ரெஃபரன்ஸ். இங்கே வந்துட்டு மெமரி அட்ரஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் தட் இஸ் மெமரி அட்ரஸ் பாஸ்டு டு தி ஃபார்மல் பேராமீட்டர். ஃபார்மல் பேராமீட்டரும் ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும் இன்சைட் தி மெத்தட் டெஃபினேஷன். அதாவது இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஆப்ஜெக்டை வந்துட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். இஃப் எனி சேஞ்சஸ் இன் தி ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்சைடு மெத்தட் டெஃபினேஷனுக்குள்ளார ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் தி ஆக்சுவல் பேராமீட்டர் வந்துட்டு அது வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா. மெத்தட் டெஃபினேஷனில் ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது அந்த ரெஃபரன்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இது வந்துட்டு ஆக்சுவல் பேராமீட்டர்னுடைய அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். நார்மலாக கால் பை ரெஃபரன்ஸ் பாசஸ் ஆப்ஜெக்ட் டைப். நம்ம ஆப்ஜெக்ட் டைப்பை வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஆனால் கால் பை வேல்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டைப்பை நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். கால் பை ரெஃபரன்ஸ் ஒன்லி காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது க்ளோனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் பாஸ்டு டு தி மெத்தட் டெஃபினேஷன். அதாவது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு காப்பி ஆகுது. ஒன்லி காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட், க்ளோனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு காப்பி ஆகும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ்க்கும் வித்தியாசம். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த டெமோ அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளார கிளிக் நியூ கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், சேம் வாய்டு சேஞ்ச் அப்படின்னு மெத்தடு கொடுத்துட்றோம். இந்த இடத்துல கால் பை ரெஃபரன்ஸினுடைய இந்த கால் பை ரெஃபரன்ஸினுடைய ஆப்ஜெக்ட், இப்போ பி வந்துட்டு என்னதுன்னா ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இது வந்து ப்ரிமிட்டிவ் டைப் கிடையாது. ஸோ இதான் வந்துட்டு மெத்தடு டெஃபினேஷன். இதில் இருக்கக்கூடிய பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர்.
ஃபார்மல் பேராமீட்டர். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இது வந்து ப்ரிமிட்டிவ் டைப் கிடையாது. இங்கே பாருங்கள் கால் பை ரெஃபரன்ஸ், இது வந்து என்னது கிளாஸ் இல்லைங்களா, கிளாஸ் டைப்பாக இருக்கு இல்லையா பிங்கிறது. அப்போ வந்துட்டு பி வந்துட்டு ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இன்சைட் தி மெத்தட். இப்போ ஏ வந்து இதுக்குள்ளார டிக்ளேர் பண்ணுறேன், இந்த கிளாஸ்லேயே வந்துட்டு ஏ வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஏ வந்து கிளாஸ் வேரியபிள். இப்போ மெயின்லேருந்து வருவோம். கால் பை ரெஃபரன்ஸ், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், நியூ கால் பை ரெஃபரன்ஸ். இப்போ வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் before call value of a equal to plus இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா obj டாட் ஏன்னு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஏ வேல்யூ என்னது 20 இல்லைங்களா, இப்போ 20ங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். தென் ஆப்ஜெக்ட் டாட் சேஞ்ச், இந்த சேஞ்ச் வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட், அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் என்னது, பேராமீட்டரும் ரெஃபரன்ஸ் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு இந்த கால் பை ரெஃபரன்ஸுடைய ஆப்ஜெக்ட் வந்து obj, அதை நம்ம பேராமீட்டர் அனுப்புகிறோம். ஸோ இது வந்துட்டு காலிங் மெத்தட். இதில் இருக்கக்கூடிய இந்த obj அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஆக்சுவல் பேராமீட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த கால் பை ரெஃபரன்ஸுடைய ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து இங்கே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அதே சமயம் இந்த ஃபார்மல் பேராமீட்டர் பி இருக்கு இல்லைங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸுடைய ஆப்ஜெக்ட் தான். இப்போ என்ன ஆகுனா இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ்க்கு காப்பி ஆகும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு பிங்கிற இந்த ரெஃபரன்ஸ்க்கு வந்து காப்பி ஆகும். அப்போ இதனுடைய காப்பி வந்துட்டு பிக்கு அசைன் ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் தி மெத்தட் நம்ம ப்ளஸ் பி டாட் ஏ. ஓகேங்களா, ஏ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஏ வந்து என்னது 20ங்களா, 20 இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணால் 21 இல்லையா, 21 இருக்கும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இன்சைடு மெத்தட் ஏ வந்துட்டு பி டாட் ஏ, ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், இந்த இடத்துல 21ன்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். பிஃபோர் கால் ஏ வந்துட்டு 20 பிரிண்ட் ஆகும். இந்த சேஞ்ச் மெத்தடுக்கு கால் பை ரெஃபரன்ஸ்னுடைய ஆப்ஜெக்ட் நம்ம பேராமீட்டர் அனுப்புகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் அப்படியே பிங்கிற ரெஃபரன்ஸ்க்கு காப்பி ஆகும். இன்சைடு மெத்தட் ஏ வந்துட்டு பி டாட் ஏ வந்துட்டு இங்கே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 21 இல்லையா, அப்போ 21 பிரிண்ட் ஆகும். இங்கே சேஞ்ச் ஆச்சுன்னா இது மெயின் மெத்தடில் இருக்கக்கூடிய இங்கே இந்த ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஏ வேல்யூ அஃபெக்ட் பண்ணும். அப்போ இங்கே வந்துட்டு ஏ வந்து 21 இருக்கும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து 20 இருக்குது, கால் பை ரெஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டர், பி வந்துட்டு இந்த கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்டை தான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு கால் பை ரெஃபரன்ஸில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டைப் வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டராக எடுத்துக்குவோம். ஆனால் கால் பை வேல்யூவில் ப்ரிமிட்டிவ் டைப் வந்து பேராமீட்டராக எடுத்துக்குவோம். இப்போ இன்சைட் தி மெத்தட் இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் பி டாட் ஏன்னா இப்போ பி வேல்யூ என்ன இருக்கும், ஏ வேல்யூ 20 இருக்கும் இல்லைங்களா. மெயின்லேருந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு கால் பை ரெஃபரன்ஸ் obj equal to நியூ கால் பை ரெஃபரன்ஸ். இப்போ ஏ வேல்யூ என்னது, பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு obj டாட் ஏ வந்துட்டு 20 இல்லைங்களா, இங்கே 20 இருக்கு இல்லைங்களா, இந்த 20 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். obj டாட் ஏ வந்து 20, இதோடைய ரெஃபரன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ obj டாட் சேஞ்ச் obj இதோடைய ரெஃபரன்ஸ் இது, இதில் ஏ வேல்யூ வந்து 20. சேஞ்ச் மெத்தடுக்கு இந்த ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸை பி அப்படிங்கிற இன்னொரு ரெஃபரன்ஸ்க்கு காப்பி பண்ணுறோம். இந்த ரெஃபரன்ஸ் அப்படியே வந்துட்டு பிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் காப்பி ஆகும். அப்போ ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் காப்பி டு பிக்கு காப்பி ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு சேம் இது இந்த ரெஃபரன்ஸாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் பி வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டர். ஓகேங்களா, இது வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இன்சைட் தி மெத்தட் ப்ளஸ் பின்னா இப்போ ஏனுடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இங்கே 20 இருக்குது, ப்ளஸ் பி டாட் ஏங்கிறது 20, அதை இன்க்ரிமெண்ட் பண்ணால் 21. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரெஃபரன்ஸில் தான் இந்த அப்டேஷன் நடக்குது இல்லையா. அப்போ இங்கே ஏ வந்து என்னதுன்னா 21 இருக்கும். ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் நீங்கள் வந்துட்டு
ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு ஓபிஜி டாட் ஏ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் 21 தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு கால் பை ரெஃபரன்ஸ். அப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுற சமயத்தில் இங்கே பாருங்க, பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு 20, இன்சைட் தி மெத்தட் ஏ ஈக்குவல் டு 21. ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா ஆக்சுவல் பேராமீட்டர் அஃபெக்ட் பண்ணும். பாருங்க, முன்னே வந்து ஏ 20 இருந்தது, பட் ஆஃப்டர் கால் மெத்தடில் ஏ வந்து 21ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதான் வந்துட்டு கால் பை வேல்யூ, சாரி கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுற சமயத்தில் இந்த ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர் அஃபெக்ட் பண்ணாது. பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 20, இன்சைட் தி மெத்தட் பி வந்துட்டு பியை இன்க்ரிமெண்ட் பண்ணால் 21, ஆஃப்டர் தி கால் ஏ வந்து 20 தான் இருக்கும், அஃபெக்ட் ஆகாது. பட் இன்கேஸ் ஆஃப் கால் பை ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுற சமயத்தில் பிஃபோர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 20, இன்சைட் தி மெத்தட் பி டாட் ப்ளஸ் ப்ளஸ் பி டாட் ஏங்கிறப்ப அது 21ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆஃப்டர் கால் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு 21, இது வந்து அஃபெக்ட் ஆகும். தென் சம் அதர் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா பாசஸ் ஆர்குமெண்ட்ஸ் போத் ப்ரிமிட்டிவ் அண்ட் தி காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பை வேல்யூ. அதாவது நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்பையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸையும் நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். ஜாவா நெவர் பாசஸ் தி ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்துட்டு காப்பி ஆகாது. இன்கேஸ் ஆஃப் கால் பை ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காப்பி ஆகாது, அதாவது பாஸ் ஆகாது. அதனுடைய காப்பி ஆஃப் அதனுடைய ரெஃபரன்ஸ் மட்டும்தான் அந்த ஃபார்மல் பேராமீட்டருக்கு காப்பி ஆகும். இன் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வி பாஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆஸ் பேராமீட்டர் டு மெத்தட் கால் இன் ஜாவா. நம்ம வந்துட்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கால் பை வேல்யூ யூசஸ் காப்பீஸ் ஆஃப் டேட்டா while call by reference uses memory addresses or references to the actual data. ஸோ கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது காப்பி ஆஃப் டேட்டாவை மட்டும் பாஸ் பண்ணோம், அதை வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது மெமரி அட்ரஸ் ஆர் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பாஸ்டு டு தி ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ இதுதான் கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்.